இலங்கையின் முதற்தர சுற்றுலாத்தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா செப்டம்பர் மாதம் 5, 6 மற்றும் 7ஆம் தேதிகளில் இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். வணக்கம். மற்றொரு இன்றைய பதிவினூடாக சந்தித்திருக்கின்றோம். இன்றைய தினம் பார்வையிட வந்த விடயம் சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினமான இன்று செம்மணி மனித புதைகுழி அகழ்வுகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. செம்மணி மனித குழியில் இருந்து புதிதாக 10 எண்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் 10 எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளமும் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. செம்மணி மனித புதையுள் 2ஆம் கட்டத்தின் 3ஆம் பகுதி அகழ்வு பணிகள் கடந்த திங்கட்கிழமை ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் செம்மணி மனித புதைகுழியில் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகளுக்காக நீதிமன்றம் 45 நாட்கள் அனுமதி வழங்கியுள்ள நிலையில் நேற்றைய தினம் 37வது நாளாக அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கட்டம் கட்டமாக இதுவரையில் 44 நாட்களாக முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகளின் போது நேற்றைய தினம் அகழ்ந்து எடுக்கப்பட்ட எண்புக்கூட்டு தொகுதிகள் 174 எண்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன எனவும் குறிப்பிடத்தக்கது. இதுவரையில் 187 எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளமும் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. செம்மணி மனித புதைகுழியில் இருந்து ஒரு பெரிய எண்புக்கூட்டு தொகுதியுடன் நெஞ்சு பகுதியில் அணைக்கப்பட்டவாறு ஒப்பீட்டளவில் சிறிய ஒரு எண்புக்கூடு ஒன்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. இது அதனை முற்றாக அகழ்ந்து எடுத்த பின்னரே சட்ட வைத்திய அதிகாரியின் அறிக்கையின் பிரகாரமே குறித்த எலும்புக்கூடு தொடர்பில் உறுதியாக கூற முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை 2ஆம் கட்டத்தின் 3ஆம் பகுதி அகழ்வு பணிகள் கடந்த திங்கட்கிழமை முதல் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் அத்துடன் ஒன்றுடன் ஒன்று அருகே புதைக்கப்பட்டு வரும் கால்கள் மடித்த நிலையிலும் எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவை அசாதாரணமாகவே புதைக்கப்பட்டுள்ளன என்பது கண்களுக்கு புலனாகின்ற போதிலும் மீட்கப்பட்ட எண்புக்கூட்டு தொகுதிகள் சட்ட வைத்திய அதிகாரி ஆய்வுகளுக்கு உட்படுத்தி சட்ட வைத்திய அதிகாரியின் அறிக்கையின் பிரகாரமே மேலதிக தகவல்களை கூற முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழியில் அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை வரை கட்டமாக 46 நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகளில் போது இவ்வாறான தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து இலங்கையின் வடக்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் 2000 ஆண்டுக்கு முன்னர் பதிவான 10,000க்கும் மேற்பட்ட காணாமல் போனோர் முறைப்பாடுகள் குறித்து மீண்டும் விசாரணை தொடங்க உள்ளதாகவும் அரசாங்கம் அறிவுறுத்தியுள்ளது. குறித்த தீர்ப்பை நீதி அமைச்சர் ஹசன் நாணயக்கார வெளிப்படுத்தியும் இருக்கின்றார். சர்வதேச காணாமல் போனோர் தினத்தை முன்னிட்டு அலரி மாளிகையில் காணாமல் போனோர் அலுவலகம் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்வின் போதே அமைச்சர் இதனை தெரிவித்திருக்கின்றார். விசாரணைகள் ஆரம்பிக்க அமைச்சரவை அங்கீகாரம் ஏற்கனவே கிடைத்துள்ளதோடு ரூபா 375 மில்லியன் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் இதில் கூறப்பட்டிருக்கின்றது. அத்துடன் காணாமல் போனோர் அலுவலகம் மற்றும் இழப்பீட்டு அலுவலகத்திற்கு புதிய நடைமுறைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கர்ஷன தெரிவித்திருக்கின்றார். அதேவேளை கட்டாயமாதல் என்பது குற்றம் என்றும் உண்மை நீதி மற்றும் இழப்பீடு ஆகியன அரசு கொள்கையின் மையமாக இருக்கும் எனவும் அவர் வலியுறுத்தியும் இருக்கின்றார். மேலும் நாட்டின் உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு நிறுவப்படும் என்று நியாயமான நிதி வழங்கும் புதிய சட்ட கட்டமைப்புகள் அறிமுகப்படுத்தப்படும் என்று மாயமானோரின் குடும்பங்களுக்கு ஆதரவான முழுமையான இழப்பீட்டு அமைப்பை நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் அவர் இதில் குறிப்பிட்டிருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் காணாமல் ஆக்கப்பட்டவருக்கான சர்வதேச தினமாக ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் 30ஆம் தேதி பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றது. உலகளாவிலேயே காணாமல் ஆக்கப்பட்டோர் மற்றும் அவர்கள் பற்றிய தகவல்களுக்காக காத்து கொண்டிருக்கும் உறவினர்களுக்கும் அவர்களது துயரங்கள் தொடர்பில் கவனத்தை ஈர்க்கும் வகையில் இந்த தினம் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஐக்கிய நாடுகள் சபையினால் 2011ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 30ஆம் தேதி சர்வதேச காணாமல் போனோர் தினத்தை பிரகடனம் செய்திருக்கின்றது. இலங்கையில் 1983 தொடக்கம் 2009 வரை நடைபெற்ற உள்நாட்டு யுத்தத்தின் போது சுமார் 1,40,000க்கு மேற்பட்டோர் காணாமல் போயுள்ளனர். இதனை ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணைக்குழுவின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இவ்வாறான நிலையில் காணாமல் ஆக்கப்பட்ட தங்களது உறவுகளை மீட்பதற்காக அவர்களின் உறவினர்கள் பல ஆண்டுகளாக போராட்டங்களை முன்னெடுத்தும் வருகின்றனர். இலங்கையின் கடந்த 25 வருடங்கள் மேலாக காணாமல் போனோருக்கு மரண அத்தாட்சி பத்திரம் வழங்கும் தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தி உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையின் வடக்கு கிழக்கு மட்டுமன்றி தென்னிலங்கையிலும் கடந்த காலங்களில்
ஆயிரக்கணக்கான நபர்கள் காணாமல் போயுள்ளனர். அவ்வாறான நபர்களுக்கு என்ன நடந்தது என்பது குறித்து தகவல்களை அறிந்து கொள்ள முடியாமல் அவர்களின் உறவினர்கள் நீண்ட காலமாக துயரத்துடன் வாழ்ந்து வருகின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் கடந்த 25 வருடங்களுக்கு மேலாக காணாமல் போயுள்ள நபர்கள் தொடர்பில் அவர்கள் இறந்துவிட்டதாக கருதப்படும் மரண அத்தாட்சி பத்திரம் வழங்க அரசாங்கம் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக கருதப்படுகிறது. அதன் மூலம் அவர்களின் உறவினர்களின் துயரங்களை குறைத்து அவர்களுக்கு நிவாரணம் வழங்க முடியும் என்று அரசாங்கம் கருதியுள்ளதாக தெரியவும் வருகின்றது. இதேவேளை 10,000க்கும் மேற்பட்ட காணாமல் போனவர்கள் தொடர்பான முறைப்பாடுகள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டது என நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சாளர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்திருக்கின்றார். மேலும் வலுக்கட்டாயமாக காணாமல் போதல் தற்செயலான சம்பவங்கள் அல்ல, அவை குற்றங்கள் என அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்தும் இருக்கிறார். இதனைத் தொடர்ந்து அரசியல் வளாக செய்திகளாக பார்க்க போனால் முன்னாள் ஜனாதிபதிகள் மைத்திரிபால சிறிசேன மற்றும் கோட்டபய ராஜபக்ச ஆகியோரால் பொது சொத்துக்களை தவறாக பயன்படுத்திய பல சந்தர்ப்பங்கள் தொடர்பாக லஞ்ச அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழு முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஊழல் மற்றும் மோசடிக்கு எதிராக போராடும் பல சிவில் சமூக அமைப்புகளால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த அமைப்புகள் சமீபத்தில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் தொடர்புடைய அனைத்து தகவல்களையும் பெற்றுள்ளன. இத்தகவல்களை பயன்படுத்தி தொடர்புடைய முறைப்பாடுகளை ஆணைக்குழுவில் சமர்ப்பிக்க திட்டமிட்டுள்ளனர் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. தற்பொழுது வழக்கறிஞர்கள் அதற்கான தகவல்களை பகுப்பாய்வு செய்து வருகின்றனர். அவற்றில் மைத்திரிபால சிறிசேனவின் தனிப்பட்ட தலையீட்டின் மேற்கொள்ளப்பட்ட பல கட்டுமானங்களுக்கு கோட்டபாய ராஜபக்சவினால் மேற்கொள்ளப்பட்ட பல மோசடிகளும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது குறித்து கருத்து தெரிவித்த பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இதுபோன்ற முறைப்பாடு தகவலுடன் சமர்ப்பிக்கப்பட்டால் முறையான விசாரணைகளை நடத்தி தேவையான சட்ட நடவடிக்கையை எடுக்க தயங்க மாட்டேன் எனவும் இவர் இதில் குறிப்பிட்டிருக்கின்றார். சந்தேக நபர் முன்னர் வகித்த பதவிகள் எந்த சட்ட செயல்பாடு இருந்தாலும் அவர்கள் ஒரு குற்றவாளி எனவும் ஊழல் மோசடி குற்றச்சாட்டின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். இலங்கை வரலாற்றில் முன்னைய ஜனாதிபதி ஒருவர் கைது செய்யப்பட்ட சம்பவம் இதுவாகும். இவ்வாறான நிலையில் எந்த ஒரு ஜனாதிபதியும் எந்த நேரத்திலும் கைது செய்யப்படலாம். முன்னாள் ஜனாதிபதிகள் அச்சத்தில் உள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கதான ஒரு விடயமாக காணப்படுகின்றது. இந்த நாட்டில் பட்டிலந்தை தொடக்கம் சிறுபான்மையினரது பிரச்சனைகள் வரைக்கும் முன்னுக்கு நின்று செய்த ரணில் அவருக்கு எல்லாம் தெரியும். ஆனால் பாம்பை அடிக்க பொருத்தமான கம்பால் அடித்திருந்தால் ஒருவரும் வீதிக்கு வந்திருக்க மாட்டார்கள். பொருத்தமில்லாத கம்பால் அடித்ததால் தான் நோய் என வெளிவந்துள்ளார் என இந்த நாடு வசதி படைத்திருந்தாலும் கட்சி அதிகாரம் உள்ளவனுக்கு ஒரு நீதியும் சாதாரண குடிமகனுக்கு ஒரு நீதியும் உள்ள ஒரு நாடாக மாறிவிட்டது என சம உரிமைகள் இயக்கத்தின் மட்டு மாவட்ட செயற்பாட்டாளர் தெரிவித்திருக்கின்றார். காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பாக மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துடனாக சம உரிமைகள் இயக்கம் நடாத்தப்பட்டு வரும் ஊடக மாநாடு இந்த நாட்டில் ஆட்சி செய்த அரசர்களுக்கு காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பாக பல கேள்விகளுக்கும் பலவிதமான அழுத்தங்கள் மக்களால் அரசுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் அரசியல் கட்சிகளுக்கு தங்கள் அரசியலுக்கு ஏற்ப இந்த காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பான பிரச்சனையை வேறு பக்கத்துக்கு திசை திருப்ப இழுத்தடிப்பு செய்யப்படுவது என்பது உண்மையான ஒரு விடயமாக கருதப்படுகின்றது. ஆனால் உண்மையாக இந்த காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பாக இன்று வரைக்கும், அதாவது முதலாளித்துவம் என்று ஆட்சி அமைத்தவர்களாக இருந்தாலும் சரி, இடதுசாரி என காட்டி கொடுத்து வெளிவந்தவர்களாக இருந்தாலும் சரி, எவரும் சரியான ஒரு முடிவுக்கு இன்று வரை வரவில்லை என அனைவராலும் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு விடயமாக இது காணப்படுகிறது. இலங்கைக்கு இந்த பொறிமுறையை கொண்டு தீர்க்க முடியாது என ஒரு பக்கம் இல்லை. இலங்கைக்குள் பொறிமுறைக்குள் தீப்பொறிமை என வந்தவர்களுக்கு இல்லை. சர்வதேச ஆலோசனையை பெற்றுக்கொண்டு செய்வோம் என்ற அரசாங்கம் கூட இன்று வரைக்கும் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவும் கூட எடுக்கப்படவில்லை என்றும் கருதப்படுகிறது. இன்று சிறைச்சாலை அரசியல் கைதிகளாக இருந்தாலும் சரி, வெளியில் காணாமல் போய் இருந்தாலும் சரி, அதற்கான தீர்வு என்ன? சம உரிமை இயக்கம் 2010 தொடக்கம் இதனை வலியுறுத்தி நாடு பூராகவும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றது. எனவே இந்த போராட்டத்தை மக்கள் கையில் விடுத்து கொண்டு மாத்திரமே தான் இந்த காணாமல் ஆக்கப்பட்டோர் பிரச்சனை வருகின்றது. அரசாங்கத்தால் காணாமல் ஆக்கப்பட்டோர் சம்பந்தமாக விளக்கங்களை பெறுவதற்கு அரசாங்க தீர்வு வழங்க வேண்டும். இந்த வகையில் இன்று பொறுப்பேற்ற அரசு இந்த காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு பதில் கூற வேண்டிய தார்மீக கடமையுடன் கடமைப்பாடு அவர்களுக்கு இருக்க, மனித உரிமைக்கு எதிராக செயலை கண்டித்து வீதியில் இறங்கி போராடுவது மனித உரிமை.
அதற்கு ஆதரவு வழங்கும் உலக நாடுகளை உருவாக்கி கொண்டு இலங்கையில் இருக்கும் ஏனைய அமைப்புகளையும் உள்வாங்கி இணைத்து கொண்டு போராட்டத்தை கொண்டு போக வேண்டும் என்பது எங்கள் நோக்கம். அரசு சொத்துக்களை சேதப்படுத்துவதற்காக அல்லது அரசுக்கு எதிராக ஆயுதம் தூக்கி வன்முறையை தூண்டியதை என்பதற்காக இந்த பயங்கரவாத சட்டம் கொண்டு வரப்பட்டது. ஆனால் இன்று வரைக்கும் அந்த சட்டத்தின் மூலம் தண்டனை பெற்று சிறையில் இருந்தவர்கள் தற்போது ஆட்சி செய்து கூட சட்டம் பிழை என்பதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என்ன காரணம்? பிழை என தெரிவித்து வெளியில் வருகின்றவர்கள் அதை இலகுவாக தீர்ப்பதற்காக ஒரு வழி இருக்கும் என எல்லோரும் எதிர்பார்த்தது. ஆனால் சிறையில் இருப்பவர்களை விடுதலை செய்ய வேண்டும். ஆனால் அரசியல் வசதிகள் இல்லை என்கின்றனர். அதேவேளை காணாமல் போனவர்கள் தொடர்பான பிரச்சினை தொடர்பாக எந்தவித முன்னேற்பாடுகளும் தயாராக இல்லை. முன்னாள் ஜனாதிபதி ரணிலை கைது செய்து எல்லா ஆட்சி களமும் ஒன்று சேர்ந்து ஜனநாயக போராட்டம் செய்கின்றனர். ஆனால் இந்த நாட்டில் பட்டளந்தை பிரதேசத்தில் தொடர்ந்த சிறுபான்மையினரது பிரச்சினைக்கு முன்வரும் நின்று செய்தவர் ரணில். அவருக்கு எல்லாம் தெரியும். ஆனால் அவர் 25 நோய்கள் இருக்கின்றது என வெளியில் வந்திருக்கின்றார். எனவே காணாமல் ஆக்கப்பட்டோர் பிரச்சினை தொடர்பான தெரியாமல் செய்து விட்டார்கள் நோய்கள் என அவர்களை வெளியில் விடலாம் தானே. 30 வருடமாக சிறையில் வைத்திருக்கின்றார்கள். நீங்கள் 2 நாள் தான் இருக்க முடியவில்லை. ஆகவே வசதி படைத்தவனுக்கு ஆட்சி அதிகாரம் உள்ளவனுக்கும் ஒரு நீதியும் சாதாரண குடிமக்களுக்கு ஒரு நீதியும் உள்ள இந்த நாடு மாறிவிடாது என்று எதிர்காலம் குரல் கொடுக்க வேண்டும் என ஆட்சி அமைத்தவர்கள் இதற்கு பதில் சொல்ல தயாராக இருக்கின்றனர். இவ்வாறு இலங்கையில் பலவாறான விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டே வருகின்றன. அதுபோல அடுத்த பதிவில் இன்றைய பதிவினூடாக ஒரு முக்கியமான விடயம் தொடர்பில் இணைந்து கொள்ளலாம். நன்றி.